ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்ன்றத சொல்லி அவங்களுக்கு தெரியணும். இப்ப படத்தோட கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த படம் பார்க்கலாமா என்னன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நெறைய பேர் நெறைய உருட்டு உருட்டியிருக்காங்க யூடியூப்ல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அஜித் சார்னாலே ஒரு கன்டென்ட். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு, வியூஸ் வரதுக்கு. உண்மையா என்ன இருக்குன்றத இப்ப நான் சொல்றேன். த்ரிஷாவும், அஜித் சாரும் ஒரு மன வருத்தத்தினால பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது, "த்ரிஷா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அஜித் சார் சொல்றாரு, "இதே நம்மளோட கடைசி ட்ரிப்பா இருக்கட்டும். நானே கூட்டிட்டு போய் இறக்கி விடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 9 ஹவர்ஸ் ஆகும். இதுக்கு இடையில வண்டி ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகுது. ஆகும்போது அங்க சில கும்பல்னால த்ரிஷா கடத்தப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தல த்ரிஷாவ எப்படி கண்டுபிடிச்சாரு? எதனால த்ரிஷாவ கடத்திட்டு போனாங்க? இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஏன்னா பிரேக் டவுன் படத்த தான் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா, மயில் திருமணி சார் அவர் சொந்த ஓன் கதையாவே ரெடி பண்ணியிருந்தா கூட இந்த 2 வருஷத்துல, இதோட நல்ல ஸ்கிரிப்டே அவர் எழுதியிருந்திருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எவ்வளோ பழைய படமா இருந்தாலும், புரியாத படமா இருந்தா கூட யூடியூப்ல பார்த்து ஸ்டோரி லைன் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவரு புதுசாவே கதைய எழுதி எடுத்திருந்திருக்கலாம். சரி, இந்த படத்துல இப்ப பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, மொத 1/2 மணி நேரத்துக்கு அந்த பிரேக் டவுன் வந்துட்டு அவங்க லவ் சீன்ஸ்லாம் இருக்காது. ஆனா இதுல வந்து த்ரிஷாவும், அஜித் சாரும் லவ் பண்ற மாரி காமிப்பாங்க. அஜித் சார் இளமையா வேற காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்துல. படத்துல அந்த அஜர்பைஜான காமிச்ச விதமும் ஓம் பிரகாஷ் செம்மையா காமிச்சிருப்பாப்புல. அனிருத் மியூசிக் படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல எங்கெல்லாம் நமக்கு ஸ்லோவா போற மாரி தெரியுதோ, அப்பலாம் அந்த பிஜிஎம் தான் நம்மள காப்பாத்தி விடுது. மத்தபடி படத்துல இருக்க 3 பாட்டு தான். சாவடிக்கா பாட்டா இருக்கட்டும், அந்த தனிமைய பாட்டா இருக்கட்டும், பத்திக்கிச்சு பாட்டா இருக்கட்டும், 3மே கேட்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல. என்ன ஒண்ணு, படத்துல போடும்போது எல்லாரும் கத்தி ஆரவாரம் பண்ணாய்ங்க. அதுக்கப்புறம் அம் அஜித் ரசிகர் பூராமே உயிர் வர்றதுக்கு கடைசி 2 மணி நேரம் கழிச்சு லாஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உயிர் வந்துச்சு. என்ன வர்றவன் பூராவும் அஜித் சார் அடிக்கிறாய்ங்க. இவரு வாங்குறாப்புல. எப்படி தான் அந்த கதைய அவர் ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. மொத்தமா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம, ஆகா அஜித் படம்டா, போய் பார்த்தே ஆகணும்டா, அம்மா தல வேற லெவல்ல இருப்பாராம். அப்படிலாம் நினைக்காம, சிம்பிளா எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்கன்னா, இது ஒன் டைம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு தரமான படமாவே இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.